தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஞானியை தேடாத ஞானத்தை தேடு. யது மன்னன் காட்டில் செல்லும்போது தத்தாத்திரேயரை கண்டார். அவரின் தேஜஸ் கண்டு தாங்கள் யார், தாங்கள் முகம் இன்பம் துன்பம் அற்ற குழந்தைகளின் தன்மை இருப்பது எப்படி என்று கேட்க, அதற்கு தத்தாத்திரேயர் தனக்கு 24 குருமார்கள் இந்த ஞானத்தை அளித்தார்கள், அவை யாவை என்று உனக்கு கூறுகிறேன் என்றார். நிலம் வள்ளுவர் கூறுவது போல் அகழ்வாரை தாங்கும் பூமியை போல் நம்மை யார் இகழ்ந்தாலும் அதை தாங்கும் இதயத்தோடு இருக்க வேண்டும். நீர் எங்கு இருக்குமோ அதன் தன்மையை கிரகிப்பது போல் அதன் நிறம் மாறும். நமது மனம் எங்கு உள்ளதோ அதன் தன்மையாக நாமும் மாறுவோம். அதனால் மனதால் நல்லோர்களின் இணைப்பில் இருக்க வேண்டும். காற்று எதனோடும் ஒட்டாதது போல் அனைத்து விஷயங்களிலும் சுகத்திலும் நம் மனதை பொருள்கள் எதனோடும் ஐக்கியப்படுத்தக்கூடாது. அப்புறம் நெருப்பு குப்பையும் தங்கத்தையும் எதையும் தனக்குள் வைத்து கொள்ளாமல் எரித்து விடுவது போல் அனைத்து ஜென்ம கர்மாக்களை பதிவுகளை ஞான அக்னியை எரித்துவிடவும் வேண்டும். ஆகாயம் எவ்வளவு பறந்து விரிந்தாலும் எதையும் பற்றுவதில்லை. அதுபோல மனம் எவ்வளவு விரிவாக எண்ணினாலும் எதையும் பற்றாமல் இருக்க வேண்டும். சந்திரன் சூரியனிடமிருந்தே ஒளியை பெறுவது போல் நமது தேகமும் பிரம்மத்திலிருந்தே ஒளியை பெறுகிறது. நம்மிடம் ஒளி இல்லை. நாம் சுய ஒளி அடைய தவம் செய்ய வேண்டும். ஒரே சூரியன் வானில் இருந்தாலும் அதன் ஒளி எல்லா உயிர்களின் பரிணாமம் பெறுவது போல் ஒரே பிரம்மம் எல்லா உயிர்களுக்கும் பிரம்மம் ஒளியை தருகிறது. உயிராக நல்லோர் தீயவர் என்ற பாகுபாடு இல்லாமல் 1000 புறாக்கள் கூடினாலும் ஒரு கல்லெறி அனைத்தும் பறந்து ஓடிவிடும். அது பயந்த சுபாவம் உள்ளது. அதுபோல இறைநாமத்தால் உள்ளன்போடு நெய்ப்பவர்களுக்கு அனைத்து கர்ம பந்தங்களும் பறந்து போய்விடும். மலைப்பாம்பு எங்கு அலையாமல் தன்னை தேடி வரும் இரையை மட்டும் ஏற்பது போல் எதன் மேலும் பற்றில்லாமல் தன்னை தேடி வரும் கர்ம பலனை மட்டும் அணிவித்து பிறவியை முடிக்க வேண்டும். கடல் எத்தனை நதிகளில் நீரை உள்வாங்கினாலும் தன்னிலை மாறாது போல் இன்பம் துன்பம் புகழ்ச்சி இகழ்ச்சி என்று எது வந்தாலும் தன்னிலையை மாறாமல் இருப்பதுதான் கடலில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம். எதையும் சமமாக பாவித்து இருக்க வேண்டும். விட்டில் பூச்சி இறக்கையை முளைத்தவுடன் நாம் ஒரே நாளில் இறந்து விடுவோம் என்று தன்னை பற்றி அறியாமல் தான் சுகமாக பறப்பதாக நினைத்து தன் உயிரை விடுவது போல் மனிதர்களும் தங்கள் உடல் ஒரு நாள் அழிந்து விடும் என்று தெரியாமல் உடல் சுகத்துக்காக வாழ்ந்து மடிகிறார்கள் கோடியாக. தேனி எப்படி பல நாள் சென்றாலும் கெடாத தேனை சேகரிப்பது போல் நாமும் பல நாள் சென்றாலும் கெடாத தேனை தேகத்தை உடலை பெற வேண்டும். தவம் செய்து. யானை வேடன் பறித்த குழித்துள் பெண் யானை வீழ்ந்து கிடக்க அதன் மீது ஆசை கொண்டு தானும் அந்த குழிக்குள் வீழ்ந்து துன்பப்பட்டது போல் காமம் எனும் குழிக்குள் நாமும் வீழ்ந்து நம் காலத்தை வீணாக்கி உயிரை வளர்க்காமல் உயிரை விட்டு விடுகிறோம். தேன் சேகரிப்பவன் தேனீக்கள் சேகரித்து வைத்தது போல் தேன் சேகரிப்பவன் அபகரித்து செல்வது போல் நீ வைக்கும் பொருள் மற்றவர்கள் ஒரு நாள் அபகரித்து செல்வார்கள், உனக்கு பயன்படாது. மான் தன் இசைக்கு மயங்கி புலிக்கு இரையாவது போல் இவ்வுலக இன்பத்தில் நாட்டம் வைத்து திளைத்தால் உன்னை நீயே இழக்க நேரிடும். உயிரை பார்த்துக்கொள். மீன் புழுவின் மேல் நாட்டம் கொண்டு தூண்டிலில் மீன்கள் சிக்குவது போல் மனிதன் அசையா உணவுகளை புன்னுடலை உண்டு நோய்க்கு ஆளாகிறான். அதன் கர்மத்தை வாங்குகிறான். தாசி பொன்பொருளுக்கு ஆசைப்பட்டு அனைவரிடம் நான் உங்களுக்காக மட்டுமே என்று பொய்யாக சிரித்து தன் வலையில் வீழ்த்துவது போல் இந்த உலகமும் பொய்யாகவே உன்னிடம் சிரித்து பேசி உன்னை தன் வலையில் வீழ்த்துகிறது. குராரம் சிறு பறவை. இந்த சிறு பறவை கவ்வி செல்லும் மாமிசத்தை மற்ற பறவைகள் பறிக்க வந்தால் உணவை கீழே போட்டுவிடும். பெரிய பறவைகள் அந்த குருவியை விட்டுவிட்டு மாமிசத்தை நாடி செல்லும். அதுபோல நாமும் நான் எனும் அகங்கார மாமிச உடலை துறந்துவிட்டால் நம்மை துரத்தும் அனைத்து கர்மாக்களிலிருந்து பிறவி விடுதலை கிடைத்துவிடும். முக்தி அடையலாம். சிறுவன் குழந்தை தாயிடம் இருக்கும் குழந்தை சிற்றின்பத்தை அறியாமல் பேரின்ப நிலையில் இருப்பது போல் ஏதும் அறியாமல் சூதுவாது பொய் கபடம் இன்பம் துன்பம் இகழ்ச்சி புகழ் என்று ஏதும் அறியாமல் இருப்பது போல் நாமும் பிரம்மத்தில் இருந்தால் இவை யாவும் நம்மை துரத்தாது பேரின்பத்தில் இருக்கலாம். ஆயுதம் செய்பவன் பசி தாகம் அறியாது தான் செய்யும் வேலையிலே மன உரிமையுடன் செய்வது போல் நாமும் மற்ற எதிலும் நாட்டம் கொள்ளாமல் தவத்தில் மன ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். சிறுமி உரலை குத்தும் சிறுமியின் வளையல்கள் 2 ஒன்றோடு ஒன்று மோதி ஓசை உண்டாக்குவது போல் 2 பேர் சேர்ந்தால் வீண் விவாதங்கள் ஏற்பட்டு தவநிலைக்கு ஊறு விளைவிப்பார்கள். ஒரு வளையல் மட்டும் தனித்திருந்தால் ஓசை உண்டாகாது. அதுபோல் தவத்தில் தனியாக ஏற்ற வேண்டும். பாம்பு தனக்குள் என்று கூடு
வீடு கட்டாமல் கரையான் புற்றில் வாழ்வது போல் இவ்வுலகமும் கரையான் புற்று போலதான். இதில் நீ வாழ்ந்துவிட்டு தான் போக முடியுமே தவிர உனக்கென்று நீ வீடு கட்டி நிரந்தரமாக வாழ முடியாது. அதை தூக்கி கொண்டும் போக முடியாது. சிலந்தி தன் உடலில் இருந்து வந்த இலையை தானே விழுங்குவது போல் பிரம்மத்திலிருந்து வந்த பொருள்கள் தானே பிரம்மத்தில் ஐக்கியமாகிவிடும். கடலில் தோன்றிய கடல் அலைகள் கடலுக்குள் மறைவது போல் தோன்றும் பொருள்கள் அனைத்தும் மறைந்துவிடும். குளவி புழுவை தன் கூட்டில் வைத்து தன் கொடுக்கால் குத்தி குத்தி குளவியாக்குவது போல் நாமும் பிரம்மத்தை நினைத்து தவம் இயற்றினால் நாமும் அந்த பிரம்மமாகி விடுவோம். புழு குளவியானது போல் எதுவாக சிந்திக்கிறாயோ நீ அதுவாக ஆவாய் என்பதற்கு இதே உதாரணம். அதனால் நீ பிரம்மத்தை மட்டும் சிந்திப்பாயாக. இதுபோல் உலகில் உள்ள அனைத்து பிறப்புகளும் பொருள்களிலும் ஏதோ ஒரு அறிவுரையை நமக்கு உணர்த்துகிறது. பிரம்மம் ஞானம் எனும் கடலை அடைய உங்களுக்கு பல ரூபங்களில் உண்மையை உணர்த்துகிறது. ஆனால் நீங்கள் உங்கள் உடல் அழகில் மட்டும் கவனம் செலுத்துகிறீர்கள். ரூபங்கள் அடையும் நிலைகளை அறிபவன், அதன் குணத்தை தெரிந்து கொண்டவன் விரைவில் ஞானம் அடைவான். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், சந்திரன், சூரியன், புறா, மலைப்பாம்பு, கடல், விட்டில் பூச்சி, தேனீ, யானை, தேன் சேகரிப்பவன், மான், மீன், தாசி, சிறு பறவை, குழந்தை, ஆயுதம் செய்பவன், சிறுமி, பாம்பு, சிலந்தி, புழு, இந்த 24 பேரும் தான் என்னுடைய குருமார்கள் என்றார் தத்தாத்திரேயர். வணக்கம். இதையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். வணக்கம்.